ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சென்னைக்காரன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நான் எங்கே இருக்கிறேன்னா தஞ்சாவூரில் இருக்கேன். எங்கே தங்கியிருக்கோன்னா அந்த பின்னாடி அந்த ப்ரௌன் கலர் போர்டு தெரியுதுல, பீஸ் ரெசிடென்சி, மேபி உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அங்கே தான் தங்கியிருக்கோம். அரௌண்ட் 2000 per day. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு ரூமு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அங்கே தான் தங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் தஞ்சாவூரில் எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் டு சென்னை, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் அ பிளான். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். 2 பெட்ஸ் இருக்குது. நாங்கள் மொத்தம் 3 பேர் வந்தோம். எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணாங்க. 2000 rupeesக்கு ஏசி ரூம் per day ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நீங்கள் தஞ்சாவூர் வந்தால் கூட இந்த ஹோட்டலில் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் தஞ்சை பெரிய கோயிலோட முதல் நுழைவு வாயில். இதை மராத்தியர்கள் கட்டியிருக்காங்க. எனிமீஸ்லாம் யாரும் சீக்கிரமாக கோவில் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த கேட்வேயை கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், விநாயகருக்கும் முருகனுக்கும் சின்ன சன்னதி மாதிரி இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி கோயில் எப்படி இருக்குன்னு. இது 2வது நுழைவு வாயில். இதை கேரளாந்தகன் திருவாசல்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராஜராஜ சோழன் சேரர்களை வந்து போரில் வின் பண்ணுறதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த கேட்வேயை கட்டியிருக்காங்க. இந்த கேட்வேயில் சங்கு ஊதுற மாதிரி பூதகணங்கள் இருக்கும். அப்புறம் ருத்ர தாண்டவ சிவனோட சிற்பமும் காளியோட சிற்பமும் இருக்கும். 2வது கேட்வேல இருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோன்னா லெஃப்டில் தண்ணி குடிக்கிற இடம் இருக்கும். நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸில் கூட பிடிச்சிக்கலாம். ரெண்டாவது கேட்வேல இருந்து வெளியே வந்தோன்னா ரைட்டில் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் பேக் வைக்கிற இடம் இருக்கும். அங்கே டோக்கனை போட்டுட்டு உள்ளே போகலாம். ரைட் சைடில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் டாய் ஷாப்ஸ் இருக்கும். தஞ்சாவூர் ஃபேமஸ் உருட்டு பொம்மைங்களும் தலையாட்டி பொம்மைங்களும் பார்க்கலாம். வெளியில் விற்கிற ரேட்டை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. தஞ்சாவூர் வந்துட்டு எதுவும் வாங்காமல் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். நான் ஒரு ஜோடி தலையாட்டு பொம்மை வெளியே வாங்கினேன், 800 rupees பேர்னு. ஸ்லிப்பர்ஸையும் பேக்கையும் இங்கே வச்சுட்டு டோக்கன் போட்டுக்கலாம். லேப்டாப்ஸ் அண்ட் அதர் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஓன் டெஸ்கில் தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ரூம்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே உங்கள் பேக்ஸை சேஃபாக வச்சுட்டு வாங்க. டோக்கன் போட்டாச்சு. வாங்க இப்போ 3rd கேட்வே வழியாக உள்ளே போகலாம். ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 3வது கேட்வேயை ராஜராஜன் திருவாசல்னு சொல்கிறாங்க. இதில் 2 சைடும் பெரிய துவார பாலகர்கள் சிலைங்க இருக்குது. இந்த சிலைங்க காலடியில் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு பெரிய யானையை விழுங்குற மாதிரி இருக்கும். இந்த துவாரபாலகர்கள் யானையையும் மலைப்பாம்பையும் விட மிக பெருசுன்னு சொல்ல வராங்க. இந்த கேட்வே உள்ள கீழே இந்திரனுக்கும் நாகராஜனுக்கும் சன்னதிகள் வச்சுருக்காங்க. இந்த கேட்வேல அர்த்தநாரீஸ்வரர், சம்காரமூர்த்தி, துர்க்கை அம்மன், பிள்ளையாரோட சிற்பங்கள் எல்லாமே பார்க்கலாம். எல்லா சிவன் கோயிலையும் பார்க்குற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய நந்தி சிவனை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த நந்தி தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி. ஃபஸ்ட்டு பெரிய நந்தி ஆந்திராவில் இருக்கிற லெப்பாக்ஷி கோயிலில் இருக்குது. நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸில் பார்க்குற நந்தி ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதில்லை. இந்த நந்தி மராத்தாவால் கட்டப்பட்ட நந்தி. ராஜராஜ சோழன் கட்டின மோனோலித்திக் நந்தி ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் நடராஜர் மண்டபம் இருக்குது. இதை சபாபதி மண்டபம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற நடராஜர் சிலை செப்புனால் ஆனது, அதாவது காப்பரில் செஞ்சுருக்காங்க. இது ராஜராஜ சோழர் தான் கொடையாக கொடுத்துருக்காருன்னு கல்வெட்டில் இருக்கான். வாங்க நந்தி மண்டபத்துக்கு போய் நந்தியை கிட்ட பார்க்கலாம். பெருவுடையாரை நோக்கி பார்த்த மாதிரியே இருக்குது.
இந்த நந்தியோட டோட்டல் வெயிட் 25 டன்ஸ். இதோட உயரம் 2 மீட்டர், நீளம் 6 மீட்டர், அகலம் 2.5 மீட்டர். இது ஒரே கல்லுனால் செய்யப்பட்ட நந்தி. நந்தி மண்டபத்தோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் அண்ட் நாயக்ஸ் பண்ண பெயிண்டிங்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் பெயிண்ட்ஸ்லாம் இல்லாததுனால வெஜிடபிள் டைல்ஸ்னாலே இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இதில் சில பெயிண்டிங்ஸ் அழிஞ்சிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ராஜராஜ சோழன் வீரத்தில் மட்டும் சிறந்தவராக இல்லாமல் பல கலைகளையும் சிறந்து விளங்கியிருக்காரு. இந்த கோயிலில் இருக்க சில சிற்பங்களையும் பெயிண்டிங்ஸையும் அவரே அவரோட கையால் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. நந்தி மண்டபத்துக்கு முன்னாடி கொடிமரம் இருக்குது. கோபுரத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவில் இருக்கிற தூரம் 247 அடி. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 தான் இது குறிக்குது. சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி. லிங்கம் இருக்கிற பீடத்தோட உயரம் 18 அடி. இது உயிரெழுத்துக்கள் 12ஐயும் மெய் எழுத்துக்கள் 18ஐயும் குறிக்குது. கோபுரத்தோட மொத்த உயரம் 216 அடி. இது உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்குது. இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் ராஜராஜ சோழன் தமிழ் மேலே எவ்வளோ பற்று வச்சுருந்தாங்கன்னு. ராஜராஜ சோழன் ஸ்ரீலங்காவில் சில பிளேசஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோவிலை விட பிரம்மாண்டமான ஒரு கோயிலை தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் கட்டணும்னு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கோயிலை 1,30,000 டன் கிரானைட் கல்லால் 7 வருஷத்துக்குள்ளேயே கட்டியிருக்காங்க. கோவிலோட விமானம் ஃபுல்லாக இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதாவது சிமெண்ட் மாதிரி பைண்டிங் மெட்டீரியல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் கட்டியிருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா கோயிலை சுற்றி 100 கிலோமீட்டர் ரேடியஸில் கிரானைட் குவாரியே இல்லை. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தஞ்சாவூருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி பல கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும். அதில் தினசரி பூஜைகள், கோயிலுக்கு கிஃப்டாக ஆஃபர் பண்ண ஜுவல்ஸ், ஃப்ளவர்ஸ், டெக்ஸ்டைல்ஸோட டீட்டெயில்ஸ், கோவிலில் நடக்கிற சிறப்பு பூஜை எந்தெந்த நாளில் நடக்கணும், மாதத்தில் வருஷத்தில் நடக்கிற திருவிழாக்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. கோவில் திருவிழாக்கள் பிளானட்ஸோட மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த நாளில் நடக்கணுன்றதை அறிவிக்க பெருங்கணின்னு ஒரு ஆஸ்ட்ரானமர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் ராஜராஜ சோழன். இந்த கல்வெட்டுக்களில் ராஜராஜனும் அவரோட அரசிகளும் அப்புறம் அவரோட தங்கையான குந்தவையும் கோவிலுக்கு கிஃப்டாக கொடுத்த 66 வெண்கல சிலைகளோட லிஸ்ட்டும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகளில் இருந்த வைரங்கள், பவளங்கள், மரகதங்கள், மாணிக்கங்கள், முத்துக்களோட டீட்டெயில்ஸும் இந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த 66 சிலைகளில் இப்போ கோயிலில் மிஞ்சி இருக்கிறது 2 சிலைகள் தான். ஒன்று சிவனோட சிலை, இன்னொன்று பார்வதியோட சிலை. மற்ற சிலைகளும் ஜுவல்ஸும் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ராஜராஜ சோழன் சில தங்க பாத்திரங்களை கோயிலுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. அதனோட இடை, வடிவம், வார்ப்பும் கூட கல்வெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலோட வருவாய், வரி செலுத்தும் முறை, துல்லியமான கணக்கு முறைகளும் கல்வெட்டில் இருக்குது. இதிலே தெரிஞ்சிருக்கும் ராஜராஜ சோழனோட நிர்வாக திறமை எப்படி இருந்திருக்கும்னு. இந்த கோயிலை வடிவமைச்சவங்க, துப்புரவு செஞ்சவங்க, இரவு நேரங்கள்லையும் திருவிழா நேரங்கள்லையும் விளக்கு பிடிச்சவங்க, இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள்னு எல்லார பற்றியும் கூட கல்வெட்டில் இருக்குது. கோவிலில் இருக்கிற சில தூண்களில் கல்வெட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலை பற்றின இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கோபுரத்து மேலே இருக்கிற கும்பமோட எடை 80 டன்ஸ். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் எப்படி 80 டன் எடையோட கல்லை 200 அடிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சாங்கன்னு இன்னும் பல பேருக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. கோபுரத்தில் இருந்து சரிவாக 6 கிலோமீட்டருக்கு மணலையும் கற்களையும் கலந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஆக்கி யானைகள் மூலமாக அந்த 80 டன் கேப்ஸ்டோன்னு சொல்லப்படுற ஒரே கல்லுனாலான கும்பத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா,
கோவில் கோபுரத்தோட நிழல் கீழே விழவே விழாதுங்கிறது தான். ஆனால் அது வெறும் கட்டுக்கதை. கோபுரத்தோட நிழல் கீழே விழுறதை நானே பார்த்தேன். ஆனால் மதியான நேரத்தில் கோபுரத்தோட நிழல் அது மேலேயே விழுறதால நிழல் கீழே விழாது. மற்ற நேரங்களில் நிழல் கண்டிப்பாக கீழே விழும்.